அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. புனர்பூஷம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்க, நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க, 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, பொதுவாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கும், கல்வி. அடுத்தபடியாக ஏர்னிங்னா ஒரு மனிதன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். இந்த சம்பாத்தியம் நமக்கு 2 வழியில் தான். ஒன்று, யாராக இருந்தாலும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். இது எது பண்ணாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை நம்ம மெயினாக பார்க்குறோம். அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, இதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக அடுத்து நம்முடைய கனவு எல்லாருக்கும் ஒரு வெல்த்து, அதாவது சொத்துக்கள் எப்படி இருக்கும், அமையுமா வாழ்க்கையில். அடுத்து நம்முடைய ஹெல்த்து, இது அத்தனையும் தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படின்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே நீங்கள் மெயினாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது, நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புனர்பூஷம்னா குரு. அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமலேயே நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நான் இங்கே உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர் இதெல்லாம் நான் பேச வரல, நேரத்தை கருதி. முதல்ல கல்வி எப்படி இருக்கும், நமக்கு தேவை அடிப்படையில் சராசரி ஆண் பெண் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் படிப்பு, வேலை, பிஸ்னஸ், வருமானம், கல்யாணம், குழந்தை, ஹெல்த்து, வெல்த்து, இதை பற்றியான விஷயத்தை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கான கல்வி, எஜுகேஷன் எப்படி இருக்குது. எஜுகேஷன்லேயே நிறைய இருக்குது. அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் ஸ்டடி இருக்குது, ரிசர்ச் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல. அதே சமயத்தில் ஹையர் எஜுகேஷன், இதில் நீங்கள் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் பிரேக்கப் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா ஹையர் எஜுகேஷனில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உயர்கல்வியில் தடை ஏற்பட்டு கல்வி தொடரும். அது நமக்கு அரியர்ஸ் வர்றதுக்கோ அல்லது நாம் எதிர்பார்த்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ கிடைக்காம போகிறது, இல்லை வேறு ஆஸ்பெக்ட்னால் நம்முடைய எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷன் தொடர்வதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் நம்ம பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ பிஹெச்டி பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இந்த புனர்பூஷம் குரு பகவானுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் புனர்பூஷம் குருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குருக்கான ஆதிபத்தியமே எஜுகேஷன் தான். அதுலேயும் அதர் ஸ்டேட் போகிறது கல்விக்காக, அதர் கண்ட்ரி அப்ராடு போகிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆக இந்த வீடியோ பார்க்கும்போது எஜுகேஷன் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நான் இனிமேல் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்காரியம் உடையவர் வலுவாக இருப்பார். புனர்பூஷத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதுக்கு முயற்சி, எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக எஜுகேஷன். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு, குறிப்பாக அப்டேட்டுன்னா நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ வேறு எதுலேயோ படிப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது எத்தனை வயசானாலும் உங்களுக்கு அமையும். அடுத்தபடியாக வருமானம் நம்ம பார்க்குறோம். ஏர்னிங் அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னது தான், பிஸ்னஸாக சர்வீஸாக. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது பண்ணால் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் வேலைக்கு போகிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நல்லா இருக்குது. வேலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு இதெல்லாம் தான் நமக்கு சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், அது எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம். ஏதோ ஒரு உலகத்தில் நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இது தான். அப்போ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பிஸ்னஸ். வாழ்க்கையில் நீங்கள் எதை முதல்ல செலக்ட் பண்ணுறது? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்கணும், உத்தியோகத்துக்கும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு நல்லதொரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உலகத்தில் எந்த நாட்டில், எந்த கண்ட்ரியில், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. சரி, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? செகண்ட் ஆப்ஷன் தான் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்லையுமே 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒன்று உற்பத்தி சார்ந்தது, ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இன்னொன்று சேல்ஸ் பண்ணுறது அல்லது சர்வீஸ் பண்ணுறது. அதுலேயும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடா அல்லது சேல்ஸு சைடா, எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுலேயுமே பார்க்குற ஆப்ஷனு. அப்படி பார்க்குறபோது யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு உங்கள் ஃபீல்டு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதுக்காக எங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பெரிய ப்ராஃபிட்டபிளாக இருக்காதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். பிஸ்னஸ்லையுமே என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்ருக்கு. அப்படி இதெல்லாம் புனர்பூஷம்னாலே நீங்கள் குருவுடைய நட்சத்திரம், உங்களுக்கு எது பண்ணால் நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். சில பேர் ப்ரொடக்ஷன் சைடில் இருப்பீங்க, சில பேர் மேனுஃபேக்சரிங் லைனில் இருப்பீங்க, சில பேர் ப்ரொடக்ஷனும் சேல்ஸுமே ரெண்டுமே கலந்தும் இருப்பீங்க. பட் விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு? எது பண்ணால் லைஃப்பில் பெரிய லெவலில் வருமானத்தை, சம்பாத்தியத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம லாப நோக்கத்துக்காக தான் பண்ணுறோம். அந்த லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ, பொருளாகவோ, தனமாகவோ ஏதோ ரூபத்தில் வரணும்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக ஃபஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடு, செகண்டு தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சைடு. ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து வரும். அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஒத்து வரும்? ப்ரொடக்ஷன் சைட்லேயுமே ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டால் 300 விதமான துறைகள் இருக்குது, தொழில்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நேரம் கருதி இப்போ நான் சொல்லலை. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் மனம், திருமணம். ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு. வாழ்க்கையில் புனர்பூச நட்சத்திரம் நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் திருமணம் இருக்கான்னா திருமணம் இருக்குது. பட் அந்த மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வாழ்க்கையில் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். பெரிய லெவலில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிஃபோர் அல்லது ஆஃப்டர், திருமணத்திற்கு முன்னோ பின்னோ காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது, அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ட்னர்ஷிப்பை விட்டு பிரிகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அதான், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இது தான். ஸோ மெஜாரிட்டி இந்த அமைப்பில் தான் இந்த கிரகங்கள் வேலை செய்யும். அப்படி பார்க்குற போது மன வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். பொறுமை, நிதானமாக இருக்கும் பொழுது பிரிவு என்பது குறையும். அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்ஸ் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் குழந்தைகள்லாம் நன்மை தீமை கலந்தே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு வெல்த் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது நமக்குன்னு எல்லோருக்கும் சராசரி கனவு ஒரு வீடு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகைகள் அல்லது ஒரு காரு, இதெல்லாம் சராசரி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கக்கூடிய தேவைகள். இந்த தேவைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தில் பூர்த்தி ஆகுமான்னா புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஓகே, அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை, வாழ்க்கை முழுது வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த காலங்களில் பொதுவாகவே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்குது.
நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் முயற்சி. அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நீங்கள் கடன் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி பெரிய லெவலில் நிலச்சி நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், லைஃப்பில் பெரிய லெவலில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிரக நட்சத்திர ரீதியாக ஒத்து வரல. அப்படி பார்க்குற போது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒபிசிட்டி, உடல் பருமன், தைராய்டு, டயபெட்டிக்கு அல்லது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், நெப்ரோ ப்ராப்ளங்கள், குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் சளி தொல்லைகள், ஆஸ்துமா, ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். அதன் காரணமாக வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இதெல்லாம் சில விஷயங்கள் மாறாதது. புனர்பூஷம் அப்படின்னா நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு நிறைய கோயில் இருக்குது. அந்த வழிபாடு முறைகளெல்லாம் நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் புனர்பூஷம் குருக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளை படைத்த பிரம்மதேவர். ஆக சிவன் கோயிலில் பிரம்மா இருப்பார். அவருக்குன்னு தனி சன்னிதானம் ஒரு சில இடங்களை தவிர எங்கேயும் இல்லை. ஆக போக முடியாதவங்க நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் சிவன் கோயிலில் பின்னாடி பிரம்மா இருப்பார் கோஷ்டத்தில். அவரை எப்பயுமே வழிபாடு பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், நோய்களை கண்டிப்பாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.